ஓகே गाइस, யாரெல்லாம் ROG Ally வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இன்னைக்கு வந்து நான் ROG Ally வந்து எப்படி வந்து டாக்ல கனெக்ட் பண்றது, டாக்ல கனெக்ட் பண்ணிட்டு எப்படி டிஸ்ப்ளேங்க கொண்டு வர்றது அப்படின்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ROG Ally ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போலாம். ஓகே गाइस, இப்போ நான் வந்து இந்த ROG Allyயோட இந்த டாக் மட்டும் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். இது வந்து ஜேசாக்ஸ் டாக்கு. அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னால் வந்துட்டு யூஎஸ்பி போர்ட் 3.0 3 போர்ட்ஸ் இருக்குது. அதோட HDMI ஒரு போர்ட்டு, அதோட யூஎஸ்பி டைப் சி, அதோட இதுதான் வந்து நீங்கள் ROG Allyல மேலே போட்டுரும். இங்கே வந்து நீங்கள் ROG Allyயோட சார்ஜர் இருக்குல்ல, ஸோ அந்த சார்ஜர் கேபிளை நீங்கள் இங்கே போட்டுரும், டைப் சி சார்ஜர். ஓகே गाइस, அதோட இங்கே சைடில் ஒரு எத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகே गाइस, ஸோ இப்போ நான் முதல்ல என்னோடய கீபோர்ட் இங்கே போட்டுறேன், பாருங்கள். ஓகே, கீபோர்டோட ஒயரை நாங்கள் அதில் போட்டுட்டு அதோட என்னோடய நான் மவுஸ் யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ 3 யூஎஸ்பி போர்ட்ஸ் இருக்கிறதுனால மவுஸை நாங்கள் பூட்டிடுவேன். ஓகேவா गाइस? ஓகே, அதோட இப்போ எனக்கு HDMI கேபிள் வேணும். ஸோ HDMI கேபிளில் எங்கேருந்து எடுக்க போகிறோன்னா மேக் மினிலேருந்து. இங்கே வாராஜா வாராஜா. ஸோ இதை வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்குவோம், ஏன்னா இது வந்து மானிட்டரில் உள்ளது. ஸோ நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம இந்த ஒயரில் கொஞ்சம் லைட்டாக மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து ROG Ally எடுத்து இப்படி வைக்க வேண்டியதான். வச்சுட்டு அதோட இந்த ஒயரை நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணோம். இந்த ஒயர் இங்கே கனெக்ட் பண்ணணும். சாரி, ஓகே, நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட சார்ஜர் வந்து இங்கே ஆன் பண்ணுங்கள். சார்ஜர் வந்து ஆன் பண்ணிவிட்டு ROG Ally ஆன் பண்ண வேண்டியதான். ஆன் பண்ணிங்கன்னா என்னோட கீபோர்ட் லைட் வரும், மவுஸ் லைட் வரும், பாருங்கள். லைட்லாம் வந்துருச்சு. ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. இது ஒரு மினி டெஸ்க்டாப் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம், மினி கம்ப்யூட்டர் மாதிரி உங்களுக்கு. மானிட்டரை நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, பின் வேணுமா? ஓகே, வாட் பின் யூ வாண்ட்? ஓகே, ஓகே, இருங்க गाइस, கேமராவை கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ கொஞ்சம் பின்னால் போய்க்கிறேன். சாரி ஃபார் த இன்டரப்ஷன் गाइस. ஓகே, ஸோ गाइस, இப்படி தான் गाइस நான் வந்து கனெக்ட் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்துட்டு இதோட டிஸ்பிளே வந்து நீங்கள் இதுலேயும் யூஸ் பண்ணிங்கன்னா இதோட டிஸ்பிளே வந்து எப்படி பார்த்தாலும் ஹாட் ஆகும், சூடாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து செட்டிங்கில் போய்ட்டு நீங்கள் மாற்றிக்க வேண்டியதாக, விண்டோஸ் செட்டிங்கில் போயிட்டு டிஸ்பிளேயில் நீங்கள் போய் மாற்றிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்டு நான் பைக் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு நான் மாற்றிடுவேன். எனக்கு இந்த டிஸ்பிளே மட்டும் தான் வச்சுருப்பேன், இந்த டிஸ்பிளே வச்சுருக்க மாட்டேன். ஸோ இதில் உள்ள ஹீட் வந்து கொஞ்சம் குறைய, ரொம்ப சூடாக ஆக்க நான் விரும்பலை. அண்டு ஷோ ஒன்லி ஒன்னா வந்துட்டு இங்கே காட்டும். ஸோ இது வந்து 1வது டிஸ்பிளே, இது வந்து 2வது டிஸ்பிளே. ஓகே गाइस, ஷோ ஒன்லி 2. ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும்னா ஷோ ஒன்லி 2ன்னு தட்டணும், கீப் சேஞ்சஸ். ஸோ ஷோ ஒன்லி 2 இதை நீங்கள் தட்டினா போதும். ஸோ இங்கே ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே பண்ணது ஒரு இங்கே மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணோம். ஓகே गाइस, அதோட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுனா வந்துட்டு இந்த மெனு நீங்கள் எக்ஸஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இங்கே தட்டினா இங்கே வேலை செய்யும்.
நீங்கள் மவுஸ்லேயே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் செட்டிங்கெல்லாம் வந்து மவுஸ்லேயே நீங்கள் மாற்றிக்கலாம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே கைஸ். ஸோ நீங்கள் கேம் விளாட்றதுனா கூட இதில் நீங்கள் விளாடலாம். ஸோ எந்த இதுவாக இருந்தாலும் முடியும் நினைக்கிறேன். லேப்டாப்பும் முடியும், மானிட்டரும் முடியும். எந்த சைஸ் லேப்டாப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னொன்று என்னென்னா கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 120 Hz பார்க்க போனால் 120 Hz இதுலேயும் சப்போர்ட் பண்ணோம். ஆனால் இதில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா வெறும் 60 Hz அவுட்புட் மட்டும்தான் இருக்குது. 120 Hz அவுட்புட் இல்லை. இப்போ பார்த்துக்கோங்க, PS5 இருக்குது. PS5க்கு வந்து 120 Hz நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா உங்களுக்கு 120 Hz மானிட்டர் இருக்கணும், 120 Hz கேம் இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு மானிட்டர் இருக்குது. அப்படியே நான் 120 Hz கேம் நான் கொண்டு வந்தாலும் என்னால் 120 Hz வந்து ஃப்ரேம் ஹெர்ட்ஸ் வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா இதோட அவுட்புட் வந்து வெறும் 60 Hz தான். ஈவன் தோ நீங்கள் வந்துட்டு ROG Allyயோட ஆஃபிஷியல் டாக் நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூ ஸ்டில் கெட் 60 Hz தான் கிடைக்கும். ஓகே கைஸ். ஸோ இதுதான் நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லை. பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இன்னும் மேலும் மேலும் ROG Allyயோட வீடியோ இன்னும் நிறைய நான் போடுவேன். See you guys in the next video. Bye. You don't want to talk to me? Okay, no problem. Where the hell is he? Excuse me, do you have any idea where Gene Zaruthian is? What? That's my name. I'm Gene Zaruthian. But why would you? Oh, wait. You're probably thinking of the famous bounty hunter with the same name as me. Sorry, I'm just some loser accountant. Oh, man. Oh, that's not good. Oh, okay. Okay, God, someone has to know where Gene is. No, this one can live, okay?